கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோட நிகழ்ச்சியில் 68ஆம் பாகத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து திடன்கொள், சமாதானத்தோடே போ என்று பார்த்து சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். யாரை பார்த்து சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பைபிள் பார்த்தீங்கன்னா, அதாவது லூக்கா 8:43 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுகளாயிருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாத ஸ்திரீ அவருக்கு பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவருடைய ஆஸ்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செலவழிச்சு எவ்வளவு பெரிய வைத்தியம், சின்ன வைத்தியம், பெரிய வைத்தியம், ஸ்பெஷலிஸ்ட் இப்போ சொல்கிறாங்க ஓகேங்களா, ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லா வைத்தியம் யாராலுமே அவருடைய நோயை குணமாக்க முடியல. அந்த மாதிரி வந்து ஒன்றுமே இல்லை, போராக செலவழிச்சிட்டா, நோயும் சரியாகலை, பணமும் செலவாயிடுச்சு, பணம் செலவாயிடுச்சு, அந்த நோயும் சரியாகலை. இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு ஸ்திரீ, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷமா நோயில் சிரமப்பட்டிருக்கா. அப்படி அந்த ஸ்திரீ என்ன செய்ய, அப்படி ஏசப்பா அநேக ஜனக்கூட்டத்தை நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போது அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தொட்ட உடனே என்னாச்சு, அவருடைய 12 வருஷம் நோய் பெரும்பாடு நின்று போயிடுச்சுன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஏசப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெருக்கத்தில் போகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்க, கூட்ட நெருக்கத்தில் போகிறாரு. கூட்ட நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உரசி போவாங்க. ஏன் அவருடைய வஸ்திரம் காற்றுல படும்போது அணையுங்க பக்கத்தில் உள்ளவங்க படம், அப்போல்லாம் வல்லமை போகலை. ஏன் இந்த ஸ்திரீ வந்து விரல வச்சு தொட்ட உடனே வல்லமை போச்சு? என்ன காரணம் நீங்கள் நினைக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ வந்து ஒரு விசுவாசத்தோடு தொடுறா. அப்படி அதாவது ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை ஓரத்தில் தொட்டாவது நான் என்னுடைய நோய் சுகமாகும், நான் சுகமாவேன் அப்படி சொல்லி நம்பிக்கையோட விசுவாசம் தொட்டனால அந்த நோய் உங்களுக்கு வந்து அது பெருமாடு வந்து 12 வருஷமா பெருமாடு நோய் விலகி போச்சு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போச்சு. அப்பொழுது இயேசு, அதெல்லாம் பார்த்து அடுத்த இயேசப்பா கேட்கிறார். அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது, அதாவது இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்களா அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சொன்னபோது பேதுரும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உண்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா, முதல்ல சொன்ன மாதிரி ஏசப்பா சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். திரளான ஜனங்கள், அதில் 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கும் போது, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார். யாரும் பேதுரு. அப்போ எத்தனையோ பேர் சுற்றி இருக்கிறாங்க, உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லாமல் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் வந்து என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்க. இது எப்படி சாத்தியம், எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படியே அதுக்கு இயேசு அவர் சொல்கிறாரு. அப்போ அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவன் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்போ என்னிலிருந்து நோயை சுகமாக்கும் வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டது, அதனால என்னை யாரும் தொட்டுக்காதுன்னு நான் வந்து அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி உடனே இந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை கன்று. அப்போ மறைந்திருக்கலைன்னா அப்போ ஸ்திரீ என்ன நம்ம பார்த்துட்டாங்க, நம்ம மறைந்திருக்கல, நம்ம பார்த்தாங்கன்றக்காண்டி மறைந்திருக்கலை கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, அதாவது பயந்து போய் நடுங்கி போய் வந்து அவர் முன்பாக காலை விழுந்து அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் பெற்ற சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் அவருக்கு அறிவித்தாள். அப்படின்னா, நான் தான் வந்து தொட்டேன், எதுக்காக தொட்டேன், நோய் இது பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து என்னுடைய நோய் இது போகணும்னு நான் வந்து தொட்டேன், ஆனால் நோய் போயிடுச்சு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுத்தமாயிட்டேன்னு சொல்லி அனைவருக்கு முன்னாடி ஒரு சாட்சியாக சொல்லியிருக்கேன். அப்போ 12 வருஷமாக நோய் இருந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்த ஒரு ஸ்திரீ ஒரு விசுவாசம், ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை ஓரத்தாய் தொட்டாவது என்னுடைய நோய் சுகமாகும்னு சொல்லி ஒரு விசுவாசித்தா, நான் விசுவாசித்தனால அவன் சுகமிச்சு கொண்டார். அப்போ நீங்களும் வந்து விசுவாசிக்கும் போது அநேக உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய நோய்கள் எல்லாமே வந்து கழுவப்படும். நீங்கள் அப்போ என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நீங்கள் அப்போ நீங்கள் பேர் கேட்ட மாதிரி அநேக ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கும் போது எப்படி அவங்க நீங்கள் கரெக்டாக அவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பேருக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஜப ஆலயத்தில் நீங்கள் ஜபிச்சுட்டு இருக்கலாம்.
150 பேர் அந்த இடத்துல இருக்கலாம், ஜெபிச்சுட்டு இருக்கலாம். ஏன் ஒரு பெரிய ஒரு ஜெப கூட்டத்துக்கே போறீங்க, அங்கே 1000 2000 பேர் 5000 பேர் ஜெப கூட்டத்துக்கு கலந்துருக்கலாம். அதில் நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு மூலையில் பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் ஏசப்பா என்னை பாருங்க ஏசப்பா, என் கண்ணீரை பாருங்க ஏசப்பா, என் குடும்பத்தை பாருங்க ஏசப்பா, என் வியாதியை பாருங்க ஏசப்பா, எங்களை குணமாக்குங்க ஏசப்பா சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கலாம். அப்போ நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஏசப்பா அந்த மேடையில் லாஸ்ட்டில் பெரிய பெரிய வந்து ஊழியக்காரங்களாம் வந்து மட்டமையான ஊழியக்காரங்களாம் பக்கத்தில் கூப்பிட்டு கையை வச்சு ஜெபிக்கிறாங்க, நான் கடைசியில் நிற்கிறேன், லாஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் காம்பவுண்டுக்கு வெளியே கூட உட்கார இடம் நீ வெளியே நின்றுருக்கலாம், செய்தி காது வழியாக கூட கேட்டுருக்கலாம். அப்போ நினைக்கலாம் நீங்கள் பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து கூப்பிட்டு வந்து பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பக்கத்தில் வர வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம அந்தளவுக்கு வந்து வசதி கிடையாது, நம்மளை யாருக்கும் தெரியாது, நம்மளால வந்து ஊழியக்காரங்களை கூடுவாலாம் நினைக்க வேண்டாம். ஏசப்பா உங்களை கூப்பிடுறாரு. ஊழியக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து கருவியாக பயன்படுத்திட்டு இருக்காரு. ஏசப்பா உங்களை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் எங்கேருந்து ஜெபம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஏசப்பாட்ட நீங்கள் உண்மையாக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.